ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்குரிய ஃபார்மேட் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி அலவன்ஸோட மீனிங்கை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாமா? ஒரு எம்ப்ளாயி பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வாடகைக்கு வீடு எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்கு ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு, ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்ன மாதிரியான டைப் ஆஃப் அலவன்ஸ் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம அலவன்ஸோட டைப்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ், ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதாவது நம்ம ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸு. இப்போ ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னா நீங்கள் சேலரி இன்கம் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ண தேவையில்லை, இன்க்ளூட் பண்ணவே தேவையில்லை. ஃபுல்லி டேக்ஸபிள் அப்படின்னா கொடுத்துருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு தான் டேக்ஸபிள்குள்ளே வரும். அப்போ இந்த ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனுக்கும் எந்த அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் அப்படின்றத தான் நம்ம இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கேல்குலேஷனில் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. அப்போது நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. ஓகே, ஸோ பார்ஷியலி டேக்ஸபிள் இல்லையா, எவ்வளோ ஹெச்ஆர்ஏ டேக்ஸபிள் அப்படின்றத நம்ம இப்போ கேல்குலேஷனில் பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு, எம்ப்ளாயர்கிட்ட இருந்து எம்ப்ளாயி ஹெச்ஆர்ஏ அப்படின்னு எந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரோ அதை எடுத்து எழுதிக்கணும். அதிலிருந்து நம்ம லீஸ்ட் எக்ஸம்டடை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த லீஸ்ட் எக்ஸம்டட் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லீஸ்ட் எக்ஸம்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. ஓகே, அதாவது டேக்ஸ் கேல்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் வந்து லீஸ்ட் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லுவோம். எது இந்த லீஸ்ட் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனுக்கு லீஸ்ட் எக்ஸம்டட் எது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ லீஸ்ட் எக்ஸம்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 அமௌண்ட்டை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். இந்த 3த்தில் எந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கோ, விச் எவர் இஸ் லெஸ், அதுதான் வந்து லீஸ்ட் எக்ஸம்டட். ஓகே, ஸோ லீஸ்ட் எக்ஸம்டடில் அதை எடுத்து எழுதணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமில் டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டை எழுதுங்க. எழுதிட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏவை போட்டுடுங்க. இந்த லீஸ்ட் எக்ஸம்டடை நீங்கள் வந்து ஒர்க்கிங் நோட்ஸில் காட்டணும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட் போட்டு எது லீஸ்ட் எக்ஸம்டட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ மட்டும் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் போட தேவையில்லை இந்த ஃபார்மேட்டை. ஜஸ்ட் இந்த லீஸ்ட் எக்ஸம்டடை மட்டும் கண்டுபிடிச்சா அதுதான் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. ஓகே, ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் 3ஐயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறாரு எம்ப்ளாயி, ஓகே, அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணுறாரோ அதிலிருந்து 10% ஆஃப் சேலரியை மைனஸ் பண்ணணும். எம்ப்ளாயி பே பண்ணக்கூடிய ரெண்ட்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த அடுத்த ரூல்ஸில் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% ஆஃப் சேலரி, 40% ஆஃப் சேலரி. இந்த 50% ஆஃப் சேலரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை இந்த 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து ரெண்ட் பே பண்ணி வீடு வாடகைக்கு எடுத்திருக்காரு, அங்கே தங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் இந்த 50% ஆஃப் சேலரி கேல்குலேட் பண்ணணும். இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தவிர மற்ற ஊரில் மற்ற சிட்டிஸாகவும் இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி வந்து ரெண்ட் பே பண்ணிவிட்டு வாடகைக்கு இருக்காரு அப்படின்னா நீங்கள் சேலரி வந்து 40% சேலரி வந்து கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது எம்ப்ளாயி ரெண்ட்டு கொடுத்து வாடகை இருந்தால் மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஒருவேளை எம்ப்ளாயி வந்து அவரோட ஓன் ஹவுஸ்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ்லேயோ வாடகை கொடுக்காம இருக்காரு அப்படின்னா இந்த கேல்குலேஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ப்ராப்ளமில் நீங்கள் எடுத்த உடனே ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ரெண்ட்டுக்கு தான் ஹவுஸ் வந்து தங்கியிருக்காரா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ ப்ராப்ளமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓன் ஹவுஸாக இருந்தால் கேல்குலேட் பண்ணாதீங்க, ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸில் தங்கியிருந்தாலும் கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த 3த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இதில் எந்த அமௌண்ட் லீஸ்ட்டோ அதுதான் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏயில் மைனஸ் பண்ணிங்கன்னா டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். இப்போ அடுத்து இதில் நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் சேலரி. ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் அலவன்ஸ்க்கு எக்ஸம்ஷன்ஸ், இந்த பார்ஷியலி எக்ஸம்ஷனில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் எவ்வளோ வந்து எக்ஸம்ஷன், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், இதிலெல்லாம் நம்ம வந்து இதே மாதிரி கேல்குலேஷன்ஸ் போடுவோம். அப்படி போடும்போது ஒவ்வொரு அலவன்ஸ்லேயும் ஒவ்வொரு கேல்குலேஷன்லேயும் இந்த சேலரியோட மீனிங் மாறும். ஓகே, இப்போ ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணும்போது சேலரி கேல்குலேஷனுக்கு நீங்கள் எந்தெந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்கே கரெக்டாக கேல்குலேஷன் வரும். ஓகே, அதனால் ஹெச்ஆர்ஏல இந்த சேலரியோட மீனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் பே பெர் ஆனம் சேலரியில் பேசிக் சேலரி இருக்கும் இல்லையா, அது வந்து 1 இயருக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு எம்ப்ளாயி, அது ப்ளஸ் டிஏ. இந்த டிஏக்கு ப்ராக்கெட்டில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், ஃபார்மிங் பார்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளமில் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் டிஏ அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் சேலரி கேல்குலேஷனுக்கு அந்த டிஏவை எடுத்துக்கக்கூடாது. டிஏ பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டிஏவை சேலரி கேல்குலேஷனுக்கு ஹெச்ஆர்ஏல எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஏல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 5.13 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஏ பக்கத்தில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஏ என்டர்ஸ் இன்டு பே ஃபார் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ்னு கொடுத்துருக்கலாம். டிஏ என்டர்ஸ் இன்டு பே ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம். டிஏ இஸ் கிவன் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். டிஏ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேலரி. டிஏ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி இந்த 5 இன்ஃபர்மேஷன் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேலரி கேல்குலேஷனுக்கு இந்த டிஏவை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் சேல்ஸ் அப்படின்னு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையுமே இங்கே சேலரி கேல்குலேஷனுக்கு ஹெச்ஆர்ஏவோட சேலரி கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் சேல்ஸ் அப்படின்னும் கொடுத்துருக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அப்படின்னும் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளத்தில் அந்த இன்ஃபர்மேஷனை கவனிச்சு பாருங்கள். சேல்ஸ்னு கொடுத்தாலும் சரி, டர்ன் ஓவர்னு சொன்னாலும் சரி, அந்த நீங்கள் சேலரி கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். மற்ற கமிஷன் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. டிஏல கூட அந்த 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஃபார்மேட் தான். லீஸ்ட் எக்ஸம்டட் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் எக்ஸம்டடுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ரூல்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சேலரியோட மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்
எக்ஸம்ஷன் எவ்வளோ, டேக்ஸபிள் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். அடுத்து வர போகிற வீடியோலெல்லாம் நான் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கேல்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்றத ப்ராப்ளம் போட்டு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டேக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸையும் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.